Third sum, find the values of other 5 trigonometric functions for the following. First subdivision, cos theta is equal to minus 1 by 2, comma, theta lies in the third quadrant. ஓகே, இங்கே cos theta மட்டும் கொடுத்துட்டாங்க. நம்மள ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 5 trigonometric values ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த cos theta யூஸ் பண்ணி எப்படி sin theta கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியுமா? என்ன ஐடென்டிட்டி? அதாவது sin square theta plus cos square theta is equal to 1. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த cos theta வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது sin square theta plus இந்த cos square theta பதிலாக நான் 1 by 2 போட போகிறேன். இங்கே minus 1 by 2 the whole square. ஓகேங்களா? இது ஸ்கொயரில் இருக்கனால the whole square is equal to 1. அப்போது sin square theta plus இது ஸ்கொயர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து sin வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 square will be 1 and 2 square will be 4 is equal to 1. ஸோ இந்த 1 by 4 equal to கன்சிடர் கொண்டு போகிறேன். அப்போது sin square theta is equal to 1 minus 1 by 4. சரி, இப்போ LCM எடுக்கலாமா? என்ன LCM கிடைக்கும்? 4 தானே LCM. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 கிடைக்கும் minus 1. அப்போது sin square theta is equal to 3 by 4. இப்போ இந்த ஸ்கொயரை நான் ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போகிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போது sin theta is equal to √3 by 4. சரி, அப்போது இங்கே √3 வந்து நம்மளுக்கு தெரியாது, அது ஆஸ் இட் இஸ் √3னே போட்டுடுங்க. √4ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? அப்போது sin theta is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ ரூட் இருந்தாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 by 2. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு sin thetaக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அதாவது ப்ளஸ் √3 by 2 ஒன்று, இன்னொன்று வந்து மைனஸ் √3 by 2 கிடச்சிருக்கு. சரி, இதில் வந்து எந்த சைன் வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாமா? ஸோ இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், theta lies in the third quadrant. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேனோட வேல்யூ அண்ட் காட்டோட வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், மற்றது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சைனோட வேல்யூ நெகட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ அப்போ sin theta is equal to minus √3 by 2. ஸோ அப்போ sin theta வந்து minus √3 by 2 இருந்தால் அதோட இன்வர்ஸ் cosecant theta என்னவாக இருக்கும்? cosecant theta will be 2 by √3 அண்ட் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ cosecant thetaவோட வேல்யூ வந்து minus 2 by √3. ஓகேங்களா? இவங்க வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 trigonometric ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சைன் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து அதோட இன்வர்ஸ் கொசிகண்ட்டு நான் எழுதிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த cos thetaவும் நம்ம எழுதிக்கலாம். cos theta வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? minus 1 by 2. cos thetaவோட இன்வர்ஸ் வந்து என்னது? secant theta தானே? ஸோ secant theta will be minus 2. சரிங்களா? அது அப்படியே அதோட இன்வர்ஸ் வந்து minus 2. அடுத்து tan theta. ஸோ tan thetaன்றது வந்து என்னது? sin by cos தானே tan theta. ஸோ sin theta by cos theta நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு tan theta கிடைக்கும். sin thetaவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா minus √3 by 2 டிவைடட் பை cos theta. ஸோ இதை வந்து நான் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனால் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போது minus 2 by 1 கிடைக்கும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 2 கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து வில் பி ப்ளஸ். அப்போ வந்து எனக்கு tan thetaவோட வேல்யூ வந்து √3 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ tan thetaவோட வேல்யூ வந்து √3னா அப்போ அதோட இன்வர்ஸ் வந்து என்னது? cot theta will be 1 by √3. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 5 trigonometric ரேஷியோஸும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன், cos theta is equal to 2 by 3, comma, theta lies in the first quadrant. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு திங் வந்து sin theta கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது sin square theta ப்ளஸ் cos square theta is equal to 1. சரிங்களா? இதில் cos theta வேல்யூ வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது sin square theta ப்ளஸ் cos theta வேல்யூ வந்து 2 by 3. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குனால the whole square போடுறேன். is equal to 1. அப்போது sin square theta ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 and divided by 3 square வந்து 9 is equal to 1. அப்போது sin square theta is equal to இது ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிடலாமா? அப்போது 1 minus 4 by 9. அப்போது LCM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ அப்போது LCM வந்து 9. அப்போது மேலே வந்து 9 minus 4. ஸோ sin square theta is equal to 9 minus 4 பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 divided by 9. அப்போது இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகிறப்போ ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 divided by 9. அப்போது sin theta is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் √5 divided by √9ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு sin thetaக்கு 2 வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து ப்ளஸ் √5 by 3 ஒன்று, இன்னொன்று வந்து மைனஸ் √5 by 3. ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீட்டா வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ எனக்கு sin thetaவோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது sin theta is equal to ப்ளஸ் √5 by 3. ஓகேங்களா? ஸோ sin theta வந்து √5 by 3 இருந்தால் அதோட இன்வர்ஸ் cosecant theta என்னவாக இருக்கும்?
அதோட இன்வர்ஸாக இருக்கும் which is 3/√5 சரிங்களா. அடுத்து வந்து cos theta வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ cos theta வந்து 2/3னா அதோட இன்வர்ஸ் secant theta என்னவாக இருக்கும், அதோட இன்வர்ஸ் which is 3/2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து tan theta ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ tan thetaன்றது வந்து என்னது sin theta டிவைடட் பை cos theta சரிங்களா. இங்கே sin theta வந்து என்ன கொடுத்துருக்காங்க √5/3 டிவைடட் பை cos theta. ஸோ நான் டிவைடட் பை போடுறதுக்கு பதிலாக நான் அதை அப்படியே நியூமரேட்டரில் ரெசிப்ரோக்கல் எழுத போகிறேன். அப்போது 3/2. அப்போது இதையும் கேன்சல் பண்ணனா ரிமைனிங் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் √5/2. ஸோ the value of sin theta is equal to √5/2. அப்போது அதோட இன்வர்ஸ் cot theta என்னவாக இருக்கும், cot theta will be 2/√5 சரிங்களா. தேர்ட் சம் sin theta is equal to -2/3, theta lies in the fourth quadrant. ஓகே, இப்போ எனக்கு sin theta கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இதை வச்சு cos theta கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது sin square theta plus cos square theta is equal to 1. இங்கே sin theta வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2/3 அண்ட் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால the whole square plus cos square theta is equal to 1 ஓகேங்களா. இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4/9 கிடைக்கும் plus cos square theta is equal to 1. ஸோ இந்த 4/9 equal to கன்சிடர் கொண்டு போயிடலாம். அப்போது cos square theta is equal to 1 minus 4/9. ஸோ அப்போ LCM எடுத்திங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ அப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9 minus 4. அப்போது cos square theta is equal to 5/9. ஸோ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போகிறப்போ ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போது 5/9. அப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் √5/3 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு cos thetaக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று ப்ளஸில் கிடச்சிருக்கு, இன்னொன்று மைனஸில் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது எந்த குவாட்ரண்ட் லை ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம சைனை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸோட வேல்யூவும் அதோட இன்வர்ஸ் சீக்கண்டோட வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே cos theta தானே இருக்குது. ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ cos theta will be equal to ப்ளஸ் √5/3 ஓகேங்களா. ஸோ cos theta வந்து √5/3 இருந்தால் அப்போ அதோட இன்வர்ஸ் சீக்கண்ட் theta என்னவாக இருக்கும், அதோட இன்வர்ஸாக இருக்கும் which is 3/√5 ஓகேங்களா. அடுத்து இங்கே sin theta கொடுத்துருக்காங்க which is -2/3. ஸோ sin theta வந்து -2/3 இருந்தால் அதோட இன்வர்ஸ் cosecant theta என்னவாக இருக்கும், அதோட இன்வர்ஸாக இருக்கும் which is -3/2 ஓகேங்களா. அடுத்து tan theta. ஸோ tan thetaன்றது வந்து என்னது sin theta டிவைடட் பை cos theta. ஸோ sin theta பார்த்தீங்கன்னா இங்கே -2/3 டிவைடட் பை cos theta வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க √5/3. அது அப்படியே நான் மேலே எழுதுறதுனால ரெசிப்ரோக்கல் எழுதுகிறேன். ஸோ 3 டிவைடட் பை √5 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 3யும் கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது -2/√5. ஸோ த வேல்யூ ஆஃப் tan theta is equal to -2/√5. அப்போது tan thetaவோட வேல்யூ இதுவாக இருந்தால் cot theta என்னவாக இருக்கும், cot theta வந்து அதோட இன்வர்ஸ் which is -√5/2 ஓகேங்களா. ஃபோர்த் சப்டிவிஷன் tan theta is equal to -2, theta lies in the second quadrant. ஓகே, இங்கே வந்து theta வந்து செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா tan theta கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஐடென்டிட்டி tan theta வர மாதிரி எடுத்துக்கணும். நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும், 1 + tan square theta is equal to secant square theta சரிங்களா. இப்போ இதில் tan thetaவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 1 + tan thetaவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு secant square theta. அப்போது 2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 + 1 வந்து 5. ஸோ 5 is equal to secant square theta. அப்போது secant theta ஸ்கொயர் அந்த சைட் கொண்டு போயிட்டிங்கன்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ ஸ்கொயர் ரூட்னால ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுங்க. அப்போது உங்களுக்கு secant theta வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம எந்த சைன் வருது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா theta செகண்ட் குவாட்ரண்ட் கொடுத்துருக்கனால செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைனும் அதோட இன்வர்ஸ் கொசிகண்ட் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது secant வந்து பாசிட்டிவ் வருமா, வராது. அது வந்து காஸோட இன்வர்ஸ். ஸோ அப்போ வந்து secantோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -√5 சரிங்களா. சரி, அப்போது secant வந்து -√5 இருந்தால் cos thetaவோட வேல்யூ என்னவாக இருக்கும், அதோட இன்வர்ஸ் which is -1/√5 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே tan theta கொடுத்துருக்காங்களா. ஸோ tan theta எடுத்துக்கும். tan theta வந்து பார்த்தீங்கன்னா -2 கொடுத்துருக்காங்க. அதோட இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா cot theta will be -1/2 சரிங்களா. இப்போ லாஸ்ட்டாக நம்ம sin theta கண்டுபிடிக்கணும். ஸோ sin theta வந்து நீங்கள் இந்த cos theta யூஸ் பண்ணி அந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னும் ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin thetaவோட வேல்யூ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா cos theta டிவைடட் பை cot theta சரிங்களா. அப்போது இந்த cot theta எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ cos by sin வரும். ஸோ cos கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் சைன் தானே இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இங்கே cos thetaவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1/√5
டிவைடட் பை காட் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க -1/2. இதை நான் நியூமரேட்டர் கொண்டு போகிறப்போ ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போது -2/1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் கேன்சல் ஆகிட்டு எனக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/√5. ஸோ சைன் தீட்டா வந்து 2/√5 இருந்தால் அதோட இன்வர்ஸ் என்னது? கொசிகன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு √5/2. சரிங்களா? Fifth sum, secant theta is equal to 13/5, theta lies in the fourth quadrant. Okay, இங்க வந்து நம்ம எந்த trigonometric identity யூஸ் பண்ண போறோம்? 1 plus tan square theta is equal to secant square theta. ஓகேங்களா? சரி, அப்போ secant ஓட வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 1 plus tan square theta is equal to secant theta ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13/5 the whole square. ஓகேங்களா? இந்த 1 கூட அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போது tan square theta is equal to இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 169 divided by 25, இங்கே -1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா tan square theta is equal to LCM வந்து பார்த்தீங்கன்னா 25. அப்போது 169 minus 25. அப்போது 169 minus 25 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 கிடைக்கும் divided by 25. ஸோ இந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகிறப்போ tan theta is equal to square root of 144 divided by 25. அப்போது tan theta is equal to square root of 144 வந்து பார்த்தீங்கன்னா 12 and square root of 5 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12/5. ஓகே, ஸோ ரெண்டு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்றதை வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து தீட்டா லைஸ் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்கிறப்போ காஸ் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இங்கே டேன் இருக்குது. அப்போ நம்ம என்ன போடணும்? நெகட்டிவாக போடணும். அப்போது tan theta is equal to -12/5. சரிங்களா? ஸோ tan theta வந்து -12/5 இருந்தால் cot theta என்னவாக இருக்கும்? அதோட இன்வர்ஸ் which is 5/12. ஓகேங்களா? -5/12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா secant theta. இங்கே secant theta கொடுத்துருக்காங்களா? ஸோ secant thetaன்றது வந்து எதோட இன்வர்ஸு? காஸோட இன்வர்ஸு. அப்போது காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/13. சரிங்களா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நான் சைன் தீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். சைன் தீட்டா வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸோ காஸ் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா போட்டால் நம்மளுக்கு சைன் தீட்டா கிடைக்குமா? ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/13 டிவைடட் பை காட் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -5/12. ஸோ அதை வந்து நான் நியூமரேட்டரில் ரெசிப்ரோக்கல் எழுத போகிறேன். அப்போது -12/5. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது? -12/13. ஓகேங்களா? ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -12/13. அப்போது சைன் தீட்டா வந்து -12/13 இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் வந்து என்னது? கொசிகன் தீட்டா. அது வந்து என்னவாக இருக்கும்? இதோட இன்வர்ஸாக இருக்கும் which will be 13/12. ஸோ -13/12. ஓகேங்களா? Fourth sum, prove that cot of 180 degree plus theta into sin of 90 degree minus theta into cos of minus theta divided by sin 270 degree plus theta into tan of minus theta into cosecant of 360 plus theta. ஓகேங்களா? சரி, இதை வந்து நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணணுமா? should be equal to cos square theta into cot theta. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம LHS எடுத்துக்கோமா? ஸோ LHS வந்து பார்த்தீங்கன்னா cot of 180 plus thetaன்னு இருக்குது. ஸோ 180 டிகிரின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். கரெக்டாக? ஸோ 90 வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி, அடுத்து வந்து வரக்கூடியது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி. ஸோ 180 டிகிரின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுமா? இல்லை. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக காட் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இங்கே தீட்டா இருக்கனால காட் தீட்டா. சரிங்களா? சரி, இது வந்து அதே சமயம் நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் வருது அதோட சைன் என்னன்றதையும் செக் பண்ணணும். ஸோ 180 டிகிரின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குமா? ஸோ 180 டிகிரி ப்ளஸ் தீட்டான்றப்போ உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகும். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேனும் அதோட இன்வர்ஸ் காட்டும் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே காட் தீட்டா இருக்கனால நம்ம சைன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ இங்கே காட் தீட்டா. ஓகேங்களா? இன்டூ இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. ஸோ 90ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்போது சைனாக இருந்ததுன்னா அதை நம்ம காஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போது இங்கே தீட்டா இருக்குது. ஸோ காஸ் தீட்டா. அதே சமயம் எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்றதும் நம்ம செக் பண்ணணும். ஸோ 90 மைனஸ்னால் இங்கே 90 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணுறப்போ இது எங்கே வரும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ ஆஸ் இட் இஸ் காஸ் தீட்டான்னு போட்டுவிடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா. இங்கே cos of minus theta will be equal to cos theta. சரிங்களா? ஸோ காஸ்க்கும் அண்ட் அதோட இன்வர்ஸ் சீக்கண்ட்டுக்கு மட்டும்தான் மைனஸ் தீட்டா உள்ளே வந்துச்சுன்னா அது பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? அதை தவிர வேறு எந்த ரேஷியோக்கு வந்தாலுமே அது நெகட்டிவாக தான் மாறும். சரிங்களா? cos of minus theta will be cos theta divided by
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா sin 270 டிகிரி ப்ளஸ் தீட்டா. ஸோ 270ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சரிங்களா? அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போது சைனாக இருந்தால் அது என்ன ஆகும்? காஸாக மாறும். இங்கே தீட்டா இருக்குது. ஸோ காஸ் தீட்டா. ஓகே, அடுத்து இது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்றதும் நம்ம செக் பண்ணணும். ஸோ 270ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 270 ப்ளஸ் தீட்டான்றப்போ நம்மளுக்கு எங்கே வரும்? இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸும் அதோட இன்வெர்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே சைனாக இருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? இங்கே மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து tan ஆஃப் மைனஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா மட்டும் தான் பாசிட்டிவாக வரும் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் வரும். அப்போது tan ஆஃப் மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் tan தீட்டா அப்படின்னு எழுதலாமா? சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ப்ராடக்ட்டில் இருக்குது. இன்டூ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொசிகன் 360 ப்ளஸ் தீட்டா. சரிங்களா? 360 டிகிரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ அப்போ வந்து ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேம் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அப்போது இங்கே என்ன கிடைக்கும்? கொசிகண்ட் தீட்டா. சரிங்களா? அதே சமயம் இது எந்த குவாட்ரண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரின்றது வந்து இதுதான். ப்ளஸ் தீட்டான்றப்போ நம்மளுக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வருது? இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருது. இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் வில் பி பாசிட்டிவ். ஸோ இப்போ பாசிட்டிவ் தான் அதோட வேல்யூ. சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த tan தீட்டா இந்த கொசிகன் தீட்டாவை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இந்த காட் தீட்டா ஆஸ் இட் இஸ் வச்சுருங்க. பிகாஸ் இங்கே RHSல காட் தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆஸ் இட் இஸ் வச்சுருங்க. அப்போது காட் தீட்டா இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஸ் தீட்டாவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மைனஸ் சைனும் இந்த மைனஸ் சைனும் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ இன்டூ காஸ் தீட்டா டிவைடட் பை என்ன இருக்குது? tan தீட்டா இருக்கா? ஸோ tan தீட்டா வந்து நம்ம sin தீட்டா பை காஸ் தீட்டா தானே எழுதுவோம். ஸோ அந்த பையில் வரக்கூடியதை வந்து நம்ம நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போது இன்டூ காஸ் தீட்டா டிவைடட் பை கொசிகன் தீட்டான்றது வந்து என்னது? 1 பை sin தீட்டா. ஸோ அப்போ 1 பை பையில் வரக்கூடிய அந்த sin தீட்டா வந்து என்னது? மேலே வந்துடும். அப்போது இன்டூ sin தீட்டா. சரிங்களா? அப்போது இந்த sin தீட்டாவும் இந்த sin தீட்டாவும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா cot தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா வில் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ cot தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு RHS கிடச்சிருச்சா? இட் இஸ் ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.